யுக்ரைன் ரஷ்ய போர் 1000வது நாளை எட்டிய நிலையில் ரஷ்ய படைகள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கி அதற்கான ஆவணத்தில் அந்நாட்டு ஜனாதிபதி புட்டின் கையெழுத்திட்டார். இதன்படி அணு ஆயுத பலம் கொண்ட ஒரு நாடு ரஷ்யாவின் மீது ஏதேனும் ஒரு வகையில் தாக்குதல் நடத்தினால் அதற்கு அணு ஆயுதங்கள் மூலம் பதிலடி கொடுக்க இந்த புதிய கொள்கை வழிவகை செய்கிறது. இந்த நடவடிக்கையால் யுக்ரைன் போரில் ரஷ்யா அணு ஆயுதங்களை பயன்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவுக்குள் உள்ள இலக்குகளை தாக்க அண்மையில் யுக்ரைனுக்கு ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் அணு ஆயுத பயன்பாடு தொடர்பான புதிய கொள்கையில் ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கையெழுத்திட்டுள்ளது மேற்கு நாடுகளை எச்சரிக்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.